திருவண்ணாமலை கிரிவல பாதையில் குபேர லிங்கத்திற்கு அடுத்தபடியாக புகழ் வாய்ந்த தலமாக இருக்கும் இடுக்கு பிள்ளையார் கோயிலின் சிறப்பு குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலாகும். நினைத்தாலே முக்தி தரும் சிவஸ்தலம் என்று உலக பிரசித்தி பெற்றது இத்தலம். இக்கோயிலின் பின்புறத்தில் சிவனாக காட்சியளிக்கிறார். இந்த மலையைச் சுற்றி 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவல பாதையாக அமைந்துள்ளது. பௌர்ணமி மற்றும் தீபத் திருவிழா உள்ளிட்ட விசேஷ நாட்களில் பக்தர்கள் இந்த கிரிவல பாதையில் வலம் செல்வது வழக்கம். இந்த கிரிவல பாதையில் உள்ள பல்வேறு கோயில்களில் முதல் நிலையில் உள்ள குபேரலிங்கத்திற்கு அடுத்தபடியாக சிறிய அளவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் பிரசித்தி பெற்றதாகும். இடுக்கு பிள்ளையார் கோயில் சிறிய குகை போன்ற அமைப்புடன் 3 வாசல்களை கொண்டதாக அமைந்துள்ளது. அதன் முன்னர் நந்தியும் பின்புறத்தில் பிள்ளையார் சிலையும் உள்ளன. கோயில் பின்வாசல் வழியாக ஒருக்களித்து படுத்தவாறு உள்ளே நுழைய வேண்டும். மெதுமெதுவாக கையை ஊன்றி நகர்ந்து முன்வாசல் வழியாக வெளிவர வேண்டும். முழுதாக வெளியே வரும்போது எதிரே இருக்கும் நந்தி சிலையை தொட்டு வணங்கிவிட்டு எழுந்து நின்று பார்த்தால் இந்த இடுக்கு வழியாகவா நாம் வந்தோம் என்று எண்ணத் தோன்றும். எவ்வளவு பருமனாக இருந்தாலும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்குள் நுழைந்து வெளிவர முடியும் என்பதுதான் இதன் சிறப்பு. இடுக்கு பிள்ளையார் கோயில் வழியாக நுழைந்து வருவதால் உடல் உபாதைகள் தீருவதோடு மன நிம்மதியும் கிடைப்பதாகும். பில்லி சூனியம் தீரும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. நாங்க கிரிவலம் ஆரம்பிக்கிறோம்னா இடுக்கு பிள்ளையார் நகர்ல இருந்து தான் நாங்க ஆரம்பிப்போம். சிறந்ததுங்க. இடுக்கு பிள்ளையார் உள்ள நுழைஞ்சிட்டு வெளியே வரணும்னா நம்ம மனக்கவலை, பில்லி சூனியம் எதுவா இருந்தாலும் சரியா போதுங்க. கை கால கஷ்டம், மன கஷ்டம்னு உள்ள இருந்து வெளியே வந்தீங்கன்னாவே போதுங்க. அவ்வளோ மன நிம்மதி கிடைக்குது. ரொம்ப சந்தோஷங்க. அதோடங்க இப்பெல்லாம் நம்ம ஒரு மனசு திருஷ்டி போனோம்னா இடுக்கு பிள்ளையார் கோயில் உள்ள வெளியே வந்துட்டு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு ஒரு சூடு தேங்காய் விட்டுட்டு போங்க, இன்னும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. தாயின் கருவறையிலிருந்து குழந்தையாய் பிறக்கும் உணர்வை இடுக்கு பிள்ளையார் தருவதாகவும் பக்தர்கள் நெகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் மிகவும் பழமையான கோவில். இது நம்ம தாயின் கருவறையிலிருந்து ஒரு குழந்தை உருவாகி வெளியே வரும்போது எந்த ஒரு சூழ்நிலை இருக்குமோ அதே அளவில் நம்ம உள்ள நுழைஞ்சு வர்றதுனால பித்திருக்கள் சாபம் நீங்கும், பாவங்கள் விலகிடும். உள்ள நுழைஞ்சு வரும்போதே நமக்கு ஒரு மன திடம் கிடைக்கும், உடல் வலிமை கிடைக்கும். ரொம்ப மிக பழமையானது. அந்த அளவுக்கு விநாயகர் இடுக்கு பிள்ளையார் அருள் பாலிச்சு வந்துகிட்டு இருக்காரு. வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படுத்தும் வாசலாக இடுக்கு பிள்ளையார் கோயில் இருப்பதாக இளைஞர்களும் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். இங்கே இடுக்கு பிள்ளையார் கோவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் எப்படின்னா வச்சுக்கோங்களேன், பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இருந்தாலும் தடைப்பட்டு போகும். குழந்தையின்மை இருந்தாலும் அது தடைப்பட்டு போகும். அப்புறமா உண்டாளம்மன் அந்த அம்மன் அந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலை விட்டு வெளியே வரும்போது அந்த தாயோட கருவறையை விட்டு வெளியே வர மாதிரி ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது. அதனால் எவ்வளோ பெரிய குண்டா இருக்கிறவங்களும் சரி இங்கே ஒரு முயற்சி பண்ணும்போது அவங்களால ஒரு நம்பிக்கை ஏற்படும்ன்றது இங்கே இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் என் கண்ணு முன்னாடி இப்போ வெளியே வந்துருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். அப்படி வரும்போது இங்கே நம்ம வெளியேந்து வரும்போது ஒரு புத்துணர்ச்சி அந்த மாதிரி ஒரு உத்வேகமாக நல்லா கிடைக்குது. இடுக்கு பிள்ளையார் கோயில் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். எனவே நீங்கள் எப்போது கிரிவலம் சென்றாலும் இடுக்கு பிள்ளையாரை தரிசனம் செய்யலாம்.